இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்பெல்லாம் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆப்ல அப்டேட் வருது இல்ல, அந்த மாதிரி சும்மா ஏதாவது ஒரு புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் டெய்லி கண்டுபிடிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போதோ கேட்கும் போதோ நமக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கும். செமப்பா செமையா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கும். இப்ப கூட ஒரு புதிய கண்டுபிடிப்பு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, உலகத்திலேயே மிக நீளமான ஒரு சைக்கிள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க அப்படின்னா நெதர்லாந்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சைக்கிளோட நீளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 55.16 மீட்டர் அளவுக்கு இந்த சைக்கிளோட நீளம் இருக்கு. எந்த அளவுக்கு எக்ஸாக்டா அப்படின்னா, ஒரு 4 பஸ் இருக்குல்ல, அந்த 4 பஸ்ஸை ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு அப்படியே நிக்க வச்சா எந்த அளவுக்கு நீளமா இருக்கோ அந்த அளவுக்கு நீளமா இருக்கும். டக்குன்னு விவரம் தெரியாதவங்க யாரோ புதுசா பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பிரிட்ஜ் மாதிரி நினைச்சுப்பாங்க. என்ன குட்டியோட ஒரு பிரிட்ஜ் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு நீளமா பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த சைக்கிளை யாரு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஷாங்கின் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இன்ஜினியரிங் டீம் தான் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஷாங்கின் இருக்காருல, இவருக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி ஒரு பெரிய நீளமான சைக்கிளை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கர ஆசையா, அதுக்காக பயங்கரமான முயற்சிகள்லாம் அவர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ ஃபைனலா அவரோட ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. உலகத்திலே மிக நீளமான சைக்கிளை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஒரு நீளமான சைக்கிள் இருக்குல்ல, இது கின்னஸ் ரெக்கார்ட்லயும் இந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரியான தெரியாத நிறைய வீடியோஸ்லாம் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.